காப்பரேஷன்ல படிச்சுக்கிறேன். வெளிநாட்டு படிப்பா உள்நாட்டு படிப்பா கேள்வி கேட்க போறேன். என்ன கேள்வி? பதில் எப்படி சொல்றேன்னு பாக்க போறேன். சொல்லுவேன். கரெக்டா சொல்லுவா? சொல்லுவா. சரி பாத்துக்கலாம். உள்ளூர் வாஜாரா வெளிநாட்டு வாஜாரா இல்ல சும்மா கடிக்கிற வாஜாரா இல்ல துட்டு வாங்கி கத்துக்கிற வாஜாரா பாத்துலாங்க. நீ பணம் கொடுத்து படிச்சுக்கிறேன், பணம் இல்லாத படிச்சுக்கிறேன், அதனால கேட்க போறேன் கேள்வி. சரி பாத்துலாம். 10ல 1 போனா எத்தனை இருக்கும் சொல்லு. யாரு 9 தமிழ் நீ வர 10ல 1 போனா எவ்வளவு இருக்கா? 9 இருக்கு. எப்படி 9 இருக்கா? நீ உள்ளந்து அதிகா சொல்லிங்கிறீங்க. எப்படி இருக்கு 9? வெறும் 0 தான் இருக்கு. ஆமா 10ல 1 போயிட்டா மீதி 9 தான இருக்கா? 1 இது 10 இது 0 1 போயிடுச்சு. என்ன இது? எப்படின்னா எப்படி வரும் 9? கணக்குதாமா கணக்கு நாளைக்கு யோசனை பண்ணலாம். 10ல 1 போனா 0 தான் நிக்கும். 9 எப்படி நிக்கும்? கணக்குதாமா கணக்குதான். நீ கணக்கு கரெக்டா சொல்லணும். சரி அட்டைக்கு 1000 கண்ணு முட்டைக்கு 3 கண்ணு என்ன சொல்லு? அன்னைக்கு 1000 கண்ணு முட்டைக்கு 3 கண்ணு. Tell me, come on, you understand? படிப்பே வரல. காப்பரேஷன் சொல்லி தரான். இங்க படிக்க வச்சான். உன்னையா எங்க போய் படிக்க? நல்ல வார்த்தை பண்ணு. அட்டைக்கு 1000 கண்ணு முட்டைக்கு 3 கண்ணு. இல்லப்பா. தெரியலையா? Oh my God. அட்டைக்கு 1000 கண்ணு என்ன தெரியுமா? தேன் குண்டு. எப்படி? ஓட்ட ஓட்டாக்கிட்டா அதான் 1000 கண்ணு. அட்டைக்கு 1000 கண்ணு. 3 கண்ணுனா தேங்காய். தேங்காய் 3 கண்ணுக்குதா? அதான் முட்டைக்கு 3 கண்ணு. முட்டைக்கு 3 கண்ணு. You understand? I'm understanding. சரி பரவாயில்ல. 6ல 3 போனா என்ன இருக்கும்? 6ல 3 போனா மீதி 3 இருக்கும். எப்படி இருக்கும்? 6ல தான் 3 பூத்து அப்புறம் தண்ணி கண்ணு இருக்கும். நான் தான் சொன்னேன். என்னைக்கு 6 சொன்னேன்? நீ அதை சொல்ற யோசனை பண்ணாவல. 6ல 3 போனா என்ன இருக்கு? சரி 3 6 சேர்ந்தா என்ன வரும்? 3 18. நீ 18 இன்னொரு பசங்க சொல்லுவாங்க 3 6 சேர்ந்தா வெள்ளம் வரும்டா. அதான் கிடையாது. 3 6 சேர்ந்தா என்ன வரும்? 666 வரும். எப்படி வரும்? ஆமா 6 6 666. நீ என்ன இப்படி மேல இருந்து வாடா. நான் மேல நான் வர மாட்டேன். சைடுல தான் போவேன். நான் என் மேல வரேன். என்ன போய் போன்னு. தவறு நீ சொல்றது ரைட். எஸ் ரைட்டா இருப்பா எனக்கு ரையா நான் சொல்றது ரைட். வந்து போயிட்டு சரி ரைட்டு போயிட்டு உடுக்காது. சரி பரவாயில்ல. ஆண்டவன் எலிக்க வாழ வச்சு இது கூட ஒரு கதையா? என் கதை தான் சொல்லு. அதனுடைய படிப்பு அதுக்கு வச்சு கிடையாது. என்ன பச்சா வாழ வைக்கல உன்ன பச்சா வாழ எலிக்கு மட்டும் ஏன் வச்சான்? ஆட்டுக்கா வாழ வச்சானு தெரியும். கொசு உட்காந்தா தள்ளி விடுறது. ஆட்டுக்கா வாழ வச்சானு தெரியும். அது புடுக்கு போடுற தள்ளி விடுறது. நாய்க்க வாழ வச்சானு தெரியும். ஏன்னா சாப்பாடு போடுற நட்டி சொல்ல டிங்கின்னு ஆத்து போகுது. குரங்க வாழ வச்சானு தெரியும். காத்துல நிக்கவே சுத்திக்கு நிக்கு. ஆனா எலிக்கா வாழ வச்சா அதனுடைய படிப்பு கிடையாது. எலிக்கு தெரியும். எலிக்கா வாழ வச்சான். யாரா செத்துக்கா எலி செத்துச்சுன்னா புட்டு போய் படத்தான் வாழ வச்சான். எலிக்கு வாழ வச்சா நமக்கு 4 பேர் ஆள வச்சா அப்பா அயல்நாட்டு படித்தவனை எதற்காக தெரியுமா? இப்படி கண்ணி பருவத்தை விட்டு மங்கப்படுத்தும். ஆமா உனக்கேற்ற வரலை பார்த்து மனம் முடித்து விட்டார் தந்தைக்கு. அப்பா எனக்கு என்ன வயதாயிடுச்சு சீக்கிரத்தில் நீங்க திருமணம் செய்ய ஆசைப்படுறீங்க? இல்ல அப்பா பயப்படுறாரு. காலம் கெட்டு போச்சு. அதாவது மிஸ்கால் குத்து தள்ளி ஓடி போய் அப்பா என்ன அந்த மாதிரி வளர்க்க அப்பா அது போல வளர்க்குது. அதுக்குதான் போய் போய் அதுக்குள்ள ஓடிச்சு. அதை நெருப்பு சொல்ல அவன் சீராட்டு பார்த்து வச்சு ஆமா தண்ணி ஊற்றி அடிச்சுட்டு போயிடுவேன். ஊத்துவானுவான். ஒரு பெண்ணின் வயது 21 வயது. அந்த 21 வயது திருமணத்தை முடித்து இல்லறத்தில் இன்புற்றான வாழை திருமணம் அது வயது முதிர்ந்து திருமணம் செய்தா பிள்ளை நடக்காது. அப்பா நான் திருமணமே நான் வேணான்னு சொல்லல. எனக்கும் திருமணம் செஞ்சீங்கன்னா நிறைய குழந்தைகளை பெற்றணும் புருஷனா கூட. ஆமா ஒரு 12 குழந்தை பேத்துக்க ஏன்னா சண்டை வந்தா ஓடுங்க அடிச்சு வாங்குறாங்கன்னா ஒரே ஒரு பொண்ணு எனக்கு நிறைய குழந்தை பெற்றுக்க தேவையில்ல. ஒரு வாழ்க்கையில மனிதனுக்கு செல்வம் இல்லைன்னா பணமலை படைமலை தான் போற அடிச்சு வாங்குறாங்கன்னா தடி தூக்கி ஓடுவாங்க. அப்படியே போய் எனக்கு புருஷனா கூட ஆசை தான்பா. இதனால நான் திருமணம் செஞ்சுக்கிறேன். நாம திருமணம் பண்ணிட்டு போயிட்டா கடைசி காலத்துல வயதான காலத்துல உங்களை யார் பார்த்து என்னமா குறையுது? நாட்டு மக்கள் இருக்க நான் ஒரு சொன்னா தப்பா நினைக்கிறேன். எப்பவுமே ஒரு பொண்ணை கட்டாய பத்தி கல்யாணம் பண்ணி அதுவும் நல்லா இருக்காது. நீ நல்லா இருக்க மாட்டேன். நாடும் நல்லா இருக்காது. நிறைய பேர் இந்த தப்பு தான் பண்றாங்க.
அந்த பொண்ணுக்கு சம்மதமே இருக்காது. தாய் மாமா கட்டிக்கிடி அவனை கட்டிக்கிட்டு அவன் குடிச்சிட்டு ஆட்சின்னு வருவான். அவனை கல்யாணம் பண்ணி கட்சியில் கை வச்சு போக முடியும். ஏன் வருத்தப்பட மாட்டீங்க? ஆனா தான் நடி பண்ணி ஓடி போறது காரணமே தான். கல்யாணம் பண்ணவே கூடாது. விருப்பமா மறுத்துரைக்க மாட்டேன். பிரியாணி உள்ள சாப்பிட்டு போ. முருகன் கோயில நாகநாத போ. பிரியாணி பாவி முருகன் கோயில பிரியாணி மாட்டாங்க. வாய் பண்ணா சரி விடு போ, எங்கன்னா போய் சாப்பிட்டு போ. வரல கை காட்டுறானுங்க பாரு. என்னவா என்ன தச்சு மூடுவானுங்க. யாரு அவனுங்களா அவன் பாடி அவுத்துருவானுங்க. பாத்துக்குவானுங்க. ஏதோ சைலண்டா காய்க்கிறானுங்க. சரி அதை விடு. இவ்வளவு நாள் எங்க போயிருந்தேன்? சாரி எங்க போயிருந்தா? எங்க போயிருந்தேன்னு கேளு. எங்க போயிருந்தா? வெளிநாடு போயிருந்தேன். ஆமா படிக்கிறதுக்கு முடிச்சிட்டு வந்தேன். படிச்சிட்டியா? ஆமா நல்லது நல்லது. படிச்சுட்டேன். நான் உள்ளூர்ல கார்பரேஷன்ல படிச்சுக்கிறேன். வெளிநாட்டு படிப்பா உள்நாட்டு படிப்பா கேள்வி கேட்க மாட்டேன். என்ன கேள்வி? பதில் எப்படி சொல்றேன்னு பாக்க கரெக்டா சொல்லுவேன். கரெக்டா சொல்லுவா? சொல்லுவா? சரி பாக்கலாம். உள்ளூர் வாஜாரா வெளிநாட்டு வாஜாரா இல்ல சும்மா கடிக்கிற வாஜாரா இல்ல துட்டு வாங்கின கத்துக்கிற வாஜாரா பாத்துலாங்க. நீ பணம் கொடுத்து படிச்சுக்கிறேன், பணம் இல்லாத படிச்சுக்கிறேன். அதனால கேட்க போறேன் கேள்வி. சரி பாத்துலாம். 10ல 1 போனா எத்தின்னு இருக்கும்? சொல்லு. யாரு 9? ஜமுனிமா நீ வேற 10ல 1 போனா எவ்வளவு இருக்கா? 9 இருக்கு. எப்படி 9 இருக்கா? நீ உள்ளந்து அதிகா சொல்லிங்கிறீங்க. எப்படி இருக்கு 9? வெறும் 0 தான் இருக்கு. ஆமா 10ல 1 போயிட்டா மீதி 9 தான இருக்கா? 1 இது 10 இது 0 பத்தா 1 போயிடுச்சு. என்ன இது? எப்படின்னா 9ன்றா? எப்படி வரும் 9? கணக்கு தானா? கணக்கு நாளைக்கு வாசல் பண்ணலாம். 10ல 1 போனா 0 தான் நிற்கும். 9 எப்படி நிற்கும்? கணக்கு தாமா, கணக்கு தான். நீ கணக்கு கரெக்டா சொல்லணும். சரி அட்டைக்கு 1000 கண்ணு முட்டைக்கு 3 கண்ணு என்ன சொல்லு? அன்னைக்கு 1000 முட்டைக்கு 3 கண்ணு. Tell me, come on, you understand? படிப்பே வரல. கார்பரேஷன் சொல்லி தரான். இங்க படிக்க வச்சான். உன்னையா எங்க போய் படிக்க? நல்ல வாசல் பண்ணு. அட்டைக்கு 1000 கண்ணு முட்டைக்கு 3 கண்ணு. தெரியலப்பா. தெரியலையா? Oh my God. அட்டைக்கு 1000 கண்ணா என்ன தெரியுமா? தேன் குண்டு. எப்படி? ஓட்ட ஓட்டாக்கிட்டா அதான் 1000 கண்ணு. அட்டைக்கு 1000 கண்ணு. 3 கண்ணுனா தேங்காய். தேங்காய் 3 கண்ணுக்குதா? அதான் முட்டைக்கு 3 கண்ணு. முட்டைக்கு 3 கண்ணு. You understand? I'm understanding. சரி பரவாயில்ல. 6ல 3 போனா என்ன இருக்கும்? 6ல 3 போனா மீதி 3 இருக்கும். எப்படி இருக்கும்? 6ல தான் 3 பூத்து அப்புறம் தண்ணி தானே இருக்கும். நான் தான் சொன்னேன். என்னைக்கு 6 சொன்னேன்? நீ யார சொல்ற? யோசனை பண்ணாவல? 6ல 3 போனா என்ன இருக்கு? சரி 3 6 சேர்ந்தா என்ன வரும்? 3 18. நீ 18 இன்னொரு பசங்க சொல்லுவாங்க 3 6 சேர்ந்தா வெள்ளம் வரும்டா. அதெல்லாம் கிடையாது. 3 6 சேர்ந்தா என்ன வரும்? 666 வரும். எப்படி வரும்? ஆமா 6 6 666. நீ என்ன இப்படி மேல இருந்து வாடா. நான் மேல தான். நான் மேல நான் வர மாட்டேன். சைடுல தான் போவேன். நான் என் மேல வரேன். என்ன போய் போகணும். நான் சொல்றது தவறு, நீ சொல்றது ரைட். எஸ் எஸ் ரைட்டா இருப்பா. எனக்கு ரையா, நான் சொல்றது ரைட். வந்து போயிட்டு சரி ரைட்டு போயிட்டு உடுக்காது. சரி பரவாயில்ல. ஆண்டவன் எலிக்க வாழ வச்சு இது கூட ஒரு கதையா? என் கதை தான் சொல்லு. அதனுடைய படிப்பு அதிகம் வச்சு கிடையாது. என்ன பச்சா வாழ வைக்கல, உன்ன பச்சா வாழ எலிக்கு மட்டும் ஏன் வச்சான்? மாட்டுக்கு வச்சிருக்கு. ஆட்டுக்கா வாழ வச்சானே தெரியும். கொசு கண்டா தள்ளி விடுறது. ஆட்டுக்கா வாழ வச்சானே தெரியும். அது புடுக்கு போடுற தள்ளி விடுறது. நாய்க்கு வாழ வச்சானே தெரியும். ஏன்னா சாப்பாடு போடுற நட்டி சொல்ல டிங்கின்னு ஆட்டு போகுது. குரங்குக்கா வாழ வச்சானே தெரியும். மத்தல நிக்கவே சுத்திக்கு நிக்கு. ஆனா எலிக்கா வாழ வச்சா அதனுடைய படிப்பு கிடையாது. எலிக்கு தெரியும். எலிக்கா வாழ வச்சான். யாரா செத்துட்டா எலி செத்துச்சுன்னா புத்து போய் போறதான் வாழ வச்சான். எலிக்கு வாழ வச்சா நமக்கு 4 பேர் ஆள வச்சா பையன்